மழலைகளே, ஆட்டம் போடும் மரும்புகளே, நல்ல பார்த்து ரசிக்கணுமா? உங்க திறமையை உலகம் அறியணுமா? ஈழம் புனிதர்களை தெரியணுமா? இது கண்ணான கண்மணிகளே, கண்மணிகளே, இது கண்ணான கண்மணிகளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பரா ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும் நீ மேல சொல்லு என்னையா பாக்குற? நான் ஆன்சர் பண்ணனா இல்லையா? சூப்பரா பண்ண உன்னெல்லாம் குறை சொல்ல முடியுமா? அடுத்து நான் லாஸ்ட் வீக் என்ன சொன்னேன்? நீ நிறைய சொன்னியா, அதுல எது சொன்னன்றது ஞாபகம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணா கேள. சரி வா, ரெண்டு பேருமே கேட்கலாம். நான் தான் உங்களை மாட்டி விட்டேன், என்னையே இப்படி என்ன மாட்டி வா கேட்கலாம். சரி கேளு, என்ன கேப்ப? கேட்டுச்சா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக் ஜெனிலியா கரெக்டாக ஆன்சர் பண்ணா அப்படின்னா இந்த ஃபுல் வீக் நான் தான் உனக்கு கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்கிறாங்க. இப்போயாச்சும் ஞாபகம் வந்துச்சா? அடடா ஆமால. சரி நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கு தான் ரொம்ப அழகா இருக்கான், ஆக்கு இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். அப்படி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, உன் காதுக்கே அப்படியே கேட்டிருக்கோம். சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ நாள் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கூட தெரியாமல் இருக்கியாக்கோ. சரி இப்போ என்ன அடுத்து பண்ண போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டின்ஸாக கேட்பேன். கொஸ்டின்ஸாக கேட்பியா? கொஸ்டின்னாலே அலர்ஜின்ட்டு எபிசோட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஜெனிலியா, ப்ளீஸ் கொஞ்சம் கருணை காமி. சரி இப்போ நம்ம இன்னைக்கான இறைவார்த்தை சிந்தனையை கேட்டுட்டு வந்துடலாமா? தாராளமாக கேட்கலாமே. நீதிமொழிகள் அதிகாரம் 8 இறைவார்த்தை 17. எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். இன்னைக்கான இறைவார்த்தை சிந்தனை சூப்பரா இருந்துச்சுல்ல? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இறைவார்த்தை சிந்தனை எப்படி இருந்துச்சு? அட்டகாசமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஜெனிலியா. ஆமா சொல்றாங்க. சரி நீ சொல்லு, என்ன புரிஞ்சுச்சு? என்ன புரிஞ்சுதுன்னா, எப்பவும் போல ஏதாவது ஒரு நல்ல குணத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தானே நீயே சொல்லுவ. இதை சொல்லியே எப்ப பாரு என்னையே சொல்ல வச்சிடல. ஆனா நெக்ஸ்ட் செக்மெண்ட் தான் நான் தான் சொல்லுவேன். கொஸ்டின்ஸை கேட்ப, நீ ஆன்சர் பண்ணணும். டீலா? டீல். சரி, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம எப்போதும் ஏசப்பா மேலே அன்பு வச்சுட்டு அவங்கள எப்போதும் ஆசையாக ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா, எப்போதும் ஜீசஸ் நம்ம மேலே அன்பு வச்சு நம்மளை எப்போதும் பத்திரமா பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இப்பயாச்சும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சது ஜெனிலியா. சரி அடுத்து என்னது? அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு எதிர்பார்த்துட்டு இருக்க படத்தை பாரு வித்தியாசத்தை கூறு செக்மெண்ட். சரி போய் பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. ஆக்கு, எப்படி இருந்துச்சு இன்னைக்கான பிக்சரு? ரொம்ப அழகா இருந்துச்சு ஜெனிலியா. எனக்கும் அந்த பிக்சரை பார்த்து விளையாடணும் போல தோணுது. சரி அப்போ இன்னைக்கும் நீ கொஞ்சம் பாவமா இருக்கறனால நீ ஒன்று சொல்லு, நான் ஒன்று சொல்றேன், அப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான ஃப்ரெண்ட்ஸும் சொல்லட்டும். ஓகே, இது நல்லா இருக்கே. சரி ஃபர்ஸ்ட் நீ சொல்லு.
என்ன ஜெனிலியா, நான் உன்னை ஃபர்ஸ்ட் நீ சொல்லுன்னு கேட்க வருமா, கரெக்டா நீ என்ன கேட்டுட்ட? ஆமா, லாஸ்ட் வீக்ல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். சரி சொல்லு சொல்லு. சரி ஓகே, நானே சொல்றேன். ஆ. அந்த சர்க்கஸ் மரம் இருக்குல்ல, ஆமா அதுக்கு மேல ரெட் கலர் ஃபிளாக் இருந்துச்சுல, ஆமா இன்னொரு போட்டோல அது இல்ல. கரெக்டா சொல்லிட்ட, சூப்பர். எனக்கு நானே தோல் தட்டி கொடுத்துக்கிறேன். நல்லாவே இல்ல, அந்த மாதிரி மட்டும் பண்ணாத ஆக்கு ப்ளீஸ். சரி சரி, பொறாமப்படாத ஜெனிலியா, நான் அழகா கியூட் ரியாக்ஷன் கொடுக்கறேன்றதுனால நீ வந்து இப்படிலாம் என்ன கலாய்க்க கூடாது. அடுத்து செகண்ட் சொல்லு. அதுக்கு முன்னாடி ரொம்ப பார்க்க சிரிப்பா இருக்க, இப்படி இப்படி ஏதோ பண்ணது சரியா? உனக்கு சரி சரி, ப்ரோக்ராம்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு நான் உன்னை விடுறேன், இல்லைன்னு வையே. நெக்ஸ்ட் டைம் உன்னை நான் மேஜிக் பண்ணிக்கிறேன் பாரு. அதையும் பாப்போமே. சரி ஓகே, ரெண்டாவது வித்தியாசத்தை சொல்லு. சரி, எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்களா பார்க்ல? ஆமா. அதுல வந்து ஒரு பிங்க் கலர் ரப்பர் பேண்ட் போட்ட கேர்ள் இருந்தாங்களா? ஓ, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. ஆமா. அவங்க வந்து ஒரு போட்டோல வந்து ரப்பர் பேண்ட் இருக்கு, இன்னொரு போட்டோல ரப்பர் பேண்டை காணோம். அடடா, பரவாயில்லையே, நீ ஒரு கேர்ளா இருக்கனால இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டா நோட் பண்ணிருக்கியே. ஐயோ ஐயோ, இது சிரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இதை பத்தி நான் ப்ரௌட் ஆக்கணும், கேர்ளை பத்தி கேர்ள் தெரிஞ்சிருக்குன்னு. சரி ஓகே, கண்டினியூவா? நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க சொல்லுங்க, மூணாவது வித்தியாசம் என்ன அதுல மிஸ்ஸிங்? என்ன சொல்றாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டா ஆன்சரை சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா. சரி, ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்சரா? சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்காம என்கிட்ட கேக்குற, நான் சும்மா ஓரமா தானே நிக்கிறேன். அதெல்லாம் தெரியாது, ஆனா இப்படின்னு கேட்டல. இப்ப சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், இவன் கரெக்டா சொல்றானான்னு பார்க்கலாம். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிராஸ் இருக்குல்ல கிரவுண்ட்ல, அதுல நடுவுல ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு, அந்த ஃப்ளவர் இன்னொரு போட்டோல மிஸ்ஸிங். அதுதானே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொன்னீங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இதுதான் சரியான ஆன்சர். சூப்பர், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கிளாப் பண்ணிடலாம். வெரி குட். சரி, அடுத்து என்னது? நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது என்னது? ஸ்டோரி டைம். சூப்பர், லாஸ்ட் டைம் மாதிரி தப்பா சொல்லல இந்த வாட்டி. சூப்பர். சரி, நம்ம இன்னைக்கான குட்டி ஸ்டோரி கேட்டுட்டு வந்துடலாமா? தாராளமா கேட்கலாமே. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன், அதுதான் குட்டி ஸ்டோரி. புனித பிரான்சிஸ் சவேரியார், இன்யாசியார் அண்ணனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரோமை நகரத்துக்கு கிளம்புனாங்க. அங்க பயங்கரமான குளிர். சவேரியாருக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துடுச்சு. கால்கள்ல கயிறு கட்டிட்டு தொடர்ந்து நடந்தாரு. அவரோட மன உறுதி தான் அவருக்கு பலத்தை கொடுத்துச்சு. ரோமே நகரத்துக்கு போனதுக்கு அப்புறம் போப்பாண்டவர் அவங்கள கூப்பிட்டு பாதிரியார் ஆகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. சவேரியார் 40 நாள் தியானம் செஞ்சு தன்னோட முதல் பூசைய ஆனந்த கண்ணீரோடு நடத்தாரு. அன்னையில இருந்து ஹாஸ்பிட்டல்ல நோயாளிங்களை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் உடம்பெல்லாம் சீல் வலிஞ்சு நாத்தடைச்ச ஒரு நோயாளிய பார்த்து முதல்ல அருவருப்பா இருந்தாலும் தன் மனச ஜெயிச்சு அவரோட உடம்ப அன்பா சுத்தம் செஞ்சாரு. ஒரு நாள் சவேரியார் தூங்கும் போது தன் முதுகுல ஒரு இந்தியரை சுமந்துட்டு போற மாதிரி கனவு கண்டாரு. சில நாட்களுக்கு அப்புறம் உடம்பு சரியாத இன்யாசியார் சவேரியாரை கூப்பிட்டு, நீங்க இந்தியாவுக்கு போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்பதான் அந்த கனவோட அர்த்தம் அவருக்கு புரிஞ்சது. என்ன ஜெனிலியா, இன்னைக்கு ரொம்ப அட்டகாசமான ஸ்டோரி பார்த்தோம்ல? ஆமா ஆமா, ரொம்ப சூப்பரான ஸ்டோரி இருந்துச்சு. சரி, இன்னைக்கான கொஸ்டினை கேட்கலாமா? கேட்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் தான் கேட்பேன். சரி கேளு. உன்னை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதனால நான் அவங்க கிட்ட முதல் கேள்வியை கேட்குறேன். உனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்கணும், வேற ஆப்ஷன்ஸே இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய சவேரியார் ரோமை நகரத்துக்கு போகும்போது அவருக்கு செம்ம காய்ச்சல் வந்துச்சான். அப்போ அவரு எதை கொண்டு தன்னுடைய காலை கட்டினாரு?
அது அப்படி இல்ல, எதை இறுக்கி கட்டிக்கிட்டாங்க. சரி, ஆன்சர் எனக்கு தெரிஞ்சனால தானே இப்போ நான் கொஸ்டினே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அக்கு. கரெக்டு தான் சொன்னியா? அப்போ என்ன பண்ணு, நீயே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கரெக்டாக கேட்டுடு. சரி, நான் கேட்கறேன்னா நீ கேட்கவே கூடாது ஆன்சரை. சரி. ஓகே ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்படின்னு பண்ணதான் நான் பார்த்துட்டேன். சரி, ஓகே, சொல்லு ஆன்சரையா? ஆமா. சொல்ல மாட்டேன். நீ தானே கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, நீ தானே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்டு வந்த, எனக்கு எப்படி தெரியும் ஆன்சரு? அது என்னது அப்படின்னா, அவங்க காலில் கயரை இறுக்கி கட்டிக்கிட்டாங்க. இப்போ ஞாபகம் வந்துருச்சா? ஓஹோ, இதுதான் விஷயமா? ஓகே ஜெனிலியா, கரெக்டான பதில். ஒரு சின்ன டிப் சொல்லவா? என்ன சொல்ல போற? எப்படி இருந்தாலும் நான் அசிங்க தான் படுத்த போறேன், சொல்லு. அதனால இனிமேட்டு கொஸ்டின்ஸ் கேட்குற அப்படின்னா ஆன்சரே ஞாபகம் வச்சுக்கணும். நான் இனிமேல் டக்குன்னு கேட்டேன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அக்கு. அது என்ன சொல்றது ஜெனிலியா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? சரி சரி சரி, போதும் போதும். இப்போ நான் செகண்ட் கொஸ்டினை கேட்குறேன். சோகமா இருக்க மாதிரி நடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட். சரி, வந்துட்டு. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் கேளு. சரி, இப்போ நான் செகண்ட் கொஸ்டின் கேட்குறேன். நம்ம பிரான்சிஸ் சவேரியார் வந்து டயர்டாகி தூங்கினதுக்கப்புறம் அந்த சூப்பரான கனவுல வந்து யாரை முதுகில் சுமந்து தூக்கிட்டு போனாங்க? அந்த கனவுல வந்து ஒரு இந்தியரை சுமந்துட்டு போற மாதிரி கனவு கண்டாரு. சப்பா, இப்படி கண்டுபிடிச்சான். அதனால கரெக்ட். ட்ரெயின் அது இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கவா? தாராளமா கேளு. எத்தனை நாள் வந்து சவேரியார் வந்து சாப்பிடாம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து தியானத்துல இருந்தாங்க? டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுனா? நீ கேள்வியை மட்டும் டக்கு நான் சொன்னேன், இவ்வளோ லென்த்தா இல்ல சொன்னேன். இரு, யோசிக்குது டைம். ஏன்னா அது கொஸ்டின் லென்த்தா இருக்கணும், ஆன்சர் இப்படிங்கக்குள்ள வந்துடணுமே. இன்னும் 5 செகண்ட்ல சொல்லணும். 1 என்னதான் சொல்ல முடியும்? 3 4. ஆன்சர் வந்து 40 days. உன்னை நான் எத்தனை வாட்டி சொன்னேன்? ஒரு வாட்டி இல்ல ஜெனிலியா, அது வந்து எக்கோ எஃபெக்ட், அதனால ஒரு பில்டப். ஐயோ, பில்டப்புக்கு எப்படி இருந்துச்சுன்னா 40 days ரோபோட் ஒரு சும்பா டான்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்படி பண்ணிட்டு இருந்தேன். என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், இவ என்ன கலாய்க்கிறா ரொம்ப. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன் மேல சம கோவத்துல இருக்க போறாங்க. நெக்ஸ்ட் என்னது செக்மெண்ட்? ஐயோ, இவ்வளவு நேரம் நீ என்ன கலாய்ச்சதுல நான் மறந்தே போயிட்டேன். என்ன செக்மெண்ட் சொல்ல டக்குன்னு? ஐயோ, இப்படி டக்குன்னு சொல்லுன்னு கேட்டாதான் பதறது எனக்கு. டக்குன்னு சொல்லு. இரு. அடுத்து என்ன நம்ம குட்டீஸ்க்கு பிடிச்சது வாட்ஸ்அப் பாண்டுகள் செக்மெண்ட், கரெக்டா? அப்பா, இதையாச்சும் கரெக்டா சொன்னியே. ஆல் இஸ் வெல். சரி, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னு உனக்கே தெரியும். ஆனா இந்த வாட்டி நீ கேட்க மாட்டேன், நான் தான் கேட்பேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாட்ஸ்அப் பாண்டுகளை பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாமே. கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பாண்டுகள். மரியே வாழ்க, கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசைப்பட்டவர் நீரே, நிமித்தம் கனியாக இயேசு ஆசைக்கப்பட்டவர் நீயே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மலையே மேமாதா, கண்கள் திறவாயோ, கன்னி மாதா தேவ சபையின் கதவை திறவாதோ. கன்னி மாதா தேவ சபையின்
அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சுத்த கடவுளை இரட்சிரவங்க சர்வேஸ்வர பிதா சூதன் பிரஸ்தாவன். Shall we start the quiz? Yeah. Okay. What did Jesus walk on? Water. Okay. What did Jesus feed 5,000 people? 5 loaves and 2 fish. Very good. Who were the first children on this earth? Cain and Abel. Okay. Who visited baby Jesus when he was born? 3 wise men. Okay. What gifts were given to baby Jesus by 3 wise men? Gold, frankincense, Hmm. and myrrh. Very good. What are the 3 wise men's name? Melchior, Hmm. Casper, Hmm. Balthasar. Very good. What's the shortest verse in the Bible? Jesus wept from John 11:35. Very good. Who killed the giant Goliath? David, Okay. Who was thrown into lion's den? Daniel. How many gospel accounts are there? 4. Very good. What are they? Matthew. Matthew, Mark, Luke, and John. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமை நான் வாழ முடியாதே. உன்பாலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமை நான் வாழ முடியாது. வாழ்க்கையிலே 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 ஜீவனாலே உண்மையிலே என் அப்பா உண்மையிலே நீங்க எல்லாமே நீங்க தானேப்பா. எங்க அம்மா உண்மையிலே எங்க அப்பா உண்மையிலே எங்களுக்கு எல்லாமே நீங்க தானேப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமை நான் வாழ முடியாது. என்ன ஆக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பரா செம்மையா அவங்க டேலண்ட்ஸை காமிச்சிட்டாங்கல்ல. எப்பம் போல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அட்டகாசமா அவங்களுடைய திறமையை காமிச்சாங்க. சரி சரி, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் என்ன, என்னுடைய டர்ன். பிரெயின் சேலஞ்ச் தான் இந்த வாட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், போன வாரத்துக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துட்டு வந்துருமா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான பிரெயின் சேலஞ்ச் என்னன்றது பார்க்கலாமா? என்ன ஜெனிலியா, என்ன சிரிக்கிறா வில்லத்தனமா? அது ஒன்றும் இல்லை, எப்போதும் நீனே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னி ஒரு வாட்டி உனக்கு பிரெயின் டெஸ்ட் கொடுக்க சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்படியா சொன்னாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு? ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தானே சொன்னாங்க. நீ வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேளு. ஓ, நீ போன வாரத்துலேருந்து என்ன கேள்வி கேட்கணும், நான் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க ரிமைண்ட் பண்ணுறாங்க. எப்படியோ நான் தானே பண்ண போகிறேன். எப்போதும் போல சும்மா நார்மலாக இப்படி ஆர் அப்படின்னு பண்ண மாட்டேன். நீ எப்போதும் என்ன பண்ணுவ? நான் எப்போதும் இப்படி அட்டகாசம் பண்ணிட்டடா அப்படி காமிப்பேன். அதே மாதிரி நானும் பண்ண போகிறேன். இங்கே உன் தலைமையில. தலை மேலையா? ஆமாம். போர்டு எடுத்துட்டு வந்து என் தலை மேலே வச்சேன்னா ஆல்ரெடி நானே வந்து பாவம், என் போர்டு வந்து தலையில் வச்சேன்னா அப்புறம் இப்படி உள்ளே போயிடுவேனே. யாரு பாவம்? நீனு. அதை என்ன நம்ப சொல்ற? ஜெனிலியா, நான் உன் ஃப்ரெண்டு, மறந்துடாத. ஆமால. சரி சரி, ஆமாலவா? ஆமா. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றியப்பா. சரி சரி, இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் மேஜிக் பண்ணி வர வைக்க போறேன். ஓகே. 3 2 1. அடா, என்ன மாதிரி நீயும் மேஜிக் பண்ணி போர்டு வர வச்சுட்டா? ஆமா, உனக்கு மட்டுமா மேஜிக் தெரியும்? எனக்கும் தெரியும். ரொம்ப அலட்டிக்க வேணாம். சரி, இந்த வாரத்துக்கான பிரெயின் சேலஞ்ச் என்னன்னு சொல்லு. இப்போ நம்ம அவ சொன்ன மாதிரி சொல்கிறேன், நம்ம தான் மாட்டிப்போம். டக்குன்னு சொல்லிடலாம். அது வந்து இங்கே போர்டு தெரியுதுல்ல, அதில் வந்து மவுண்டன் தெரியுதா? அந்த மவுண்டனில் வந்து என்ன ஆக்கும்? தூங்கிட்டியா? இல்லையே.
இல்ல நான் சொன்னதுக்கு ஏதாச்சும் கவுண்டர் கொடுத்துருப்பியே, அதான் யோசிச்சேன். இல்ல நீ ஏதோ ட்ரை பண்றிய புதுசா, சரி ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வேடிக்கை பாக்குற, வேற ஒண்ணும் இல்ல. அதனால நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ வேணா கவுண்டர் கொடுத்துக்கோ. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாவம் இல்லை, அவங்களும் ஆசைப்படுவாங்கல்ல சிரிக்கிறதுக்கு. ஆமா, உன்னை கலாச்சா ஊரே சிரிக்கிறதுக்கு ஆசைப்படுமே. உன்னைய நான் டெய்லியும் கலாய்க்கிறனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் ஜாலியா ஹாப்பியா இருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்லவா இத பத்தி? சொல்லு. இந்த ட்ரையாங்கிள்ஸ் உனக்கு தெரியுதா? ட்ரையாங்கிள்ஸா? ஐயோ, பார்க்க மலை மாதிரி இருக்கு. என்ன ஜெனிலியா, மலை ஏற போறியோ? ஐயோ, நான் ஒன்னும் மலை ஏற போறது இல்ல, உன்னை போயிட்டு அந்த மலையில உட்கார வைக்க போறேன். மலையில உட்கார வைக்க போறியா? அந்த ட்ரையாங்கிள் சரிதா, அதை கை எடுக்காம ஃபுல்லா டிரா பண்ணணும், அவ்வளவுதான். ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ ஈஸியானதெல்லாம் கொடுத்துருக்கேன். எனக்குன்னு வரும்போது மட்டும் ஏன் ஜெனிலியா இப்படி? இது ரொம்ப 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 ஈஸி. ரொம்ப 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 ஈஸி. வாயில சொல்றது ரொம்ப 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 ஈஸி ஜெனிலியா. சரி, நானும் உன்னை மாதிரி ரொம்ப ஈஸியா டான்ஸ் ஆடவா? இப்படி 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 இப்படி. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், பாக்குறவங்க எல்லாம் எழுந்து போறாங்க. நீ தயவு செஞ்சு யாரும் எந்திரிச்சா போல. தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேக்குற ஜெனிலியா, அவங்களாம் பாவம், டிவியை உடைச்சிட போறாங்க. அதனால இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளை கையெடுக்காம நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி வரையணும், அதானே? யாரும் டிவி வேணா உடைக்க மாட்டாங்க, ஆனா நீ சொன்னது கரெக்ட் தான். சரி சரி, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கணும்? அதனால இப்போதைக்கு சமரசம் ஆயிடுவோம், நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெனிலியா சொன்ன மாதிரி இந்த வாரத்துக்கான பசில் கையெடுக்காம அந்த 2 ட்ரையாங்கிளையும் ட்ரா பண்ணணும். நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா எங்களுக்கு உங்களோட வீடியோவை அனுப்புங்க. என்னது, நான் சொன்னதா எல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க? ஒரு மாற்றம் ஏற்படட்டுமே அப்படின்னு சொல்லிதான். அதுக்கு எதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்க திருப்பியும்? இது என்னுடைய மேனரிசம். நைஸ் மேனரிசம். சரி, இப்போ நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், கீழே தெரியுற அந்த நம்பருக்கு நான் கொடுத்த அந்த பசிலை நீங்க மறக்காம சென்ட் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க டேலண்ட்ஸையும் எங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. என்ன ஆக்கும், இப்போ நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனிலியா, உங்கள் லாக்கு. டாடா, பை, see you.